உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் யாவரும் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். சரிங்களா? அதனால நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசுவை விட்டு போயிட்டோன்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம், அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டியதில்லை, நம்ம சௌரியத்துக்கு சுற்றலாம், நம்ம சௌரியத்துக்கு வேண்டிய எல்லா பாவங்களை செய்யலாம், எல்லா அக்கிரமங்களை செய்யலாம் அப்படின்னெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று பாருங்கள், அது அவங்களுடைய லைஃப்பில் கேரண்டி அல்ல. வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அல்லேலூயா. உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் என்ன செய்வார்களாம்? நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற யாவரையும் சங்கரிப்பி. அப்படின்னா ஆண்டவர் இல்லைன்னா நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். உலகம் சொல்லும் ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்துடலான்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் இயேசு இல்லாமல் நிச்சயமாய் இந்த பூமியில் வாழ்வது என்பது மிக 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 கடினம். அதனால் ஆண்டவரை முன் வச்சு போகிறோம். கர்த்தர் நமக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரை முன் வச்சு போகிறோம், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். கர்த்தர் முன்னாடி போகலன்னா நம்ம போவோம், காரியம் நடக்காது. சரிங்களா? எப்படி வருவோம்? போன காரியம் நடக்காமல் நம் வெட்கத்தோடு தான் என்ன செய்வோம்? திரும்பி வருவோம். அதனாலே ஆண்டவரை நாம் இறுக பற்றி கொள்ளுவோம், உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். ஆண்டவர் இன்னும் நமக்கு அவரை அதிகமாய் தேடுவோம். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருவார். அல்லேலூயா.